எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டது நீங்கள் தான். இங்கேருந்து இன்னும் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு நம்புகிறேன். எப்பவும் போல கூட இருங்க. நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நடிகர் கவினுக்கு கிட்டத்தட்ட கல்யாணமாகி 3 வருஷம் கழிச்சு இப்போ அவங்களுக்கு ட்வின் பேபிஸா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு போஸ்ட் தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி சீரியல் மூலயமா தமிழ் மக்கள் மத்தியில் அறிமுகமானவர் தான் நடிகர் கவின் அவர்கள். அவர் சீரியல்ல இருக்கும் போதே அவர் சினிமாக்குள்ள நுழையறதுக்கான ஏகப்பட்ட வேலைகள் அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதன் விளைவா 2019 வருஷத்துல நட்புனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற படம் மூலயமா அவர் வந்து ஹீரோவா டெபியூ ஆனாரு. ஆனா அந்த திரைப்படம் பெருசா போகல. அதுக்கப்புறமா 2019 பிக் பாஸ் சீசன் 3ல அவர் வந்து கண்டஸ்டன்டா இருந்தாரு. அதன் மூலமா இன்னுமே அவர் வந்து பிரபலமா இருந்தாரு. ஆனா அவர் கெரியர்ல அவருக்கு ஃபர்ஸ்ட் அமைஞ்ச ஒரு நல்ல சக்சஸ் படம்னா 2021 ஜியோ ஹாட்ஸ்டார்ல வெளியான லிஃப்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்து மூலமா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில ஹீரோவா அறிமுகமானாரு மறுபடியும். ஆனா 2023 பிப்ரவரி மாசத்துல மோனிகா டேவிட் அப்படின்றவங்களோட அவருக்கு திருமணம் நடைபெற்றுச்சு. அந்த திருமணம் வீட்லே ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சது. ஆனா அவருடைய கெரியர்ல பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ திரைப்படம்னா அது டாடா திரைப்படம் தான். அதுக்கப்புறம் கன்சிக்யூட்டிவா பிளட்டி பெக்கர், ஸ்டார், அப்புறம் கடைசியா இந்த மாஸ்க் திரைப்படம் வரைக்குமே அவர் நடிச்சிருக்கிறாரு. இப்போ அடுத்த மாசம் நயன்தாரா அவர்கள் கூட நடிச்ச ஹாய் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில இப்போ கவின் அவர்கள் தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறதா அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருக்கிறாரு. ஒரு பாய் பேபியும் ஒரு கேர்ள் பேபியும் அவங்களுக்கு பிறந்திருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அவருடைய ரசிகர்கள் பலருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இந்த விஷயத்தை தொடர்ந்து பல்வேறு செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த போஸ்டோட கமெண்ட் செக்ஷன்ல விக்னேஷ் சிவன், முகமது இர்ஃபான், சிவாங்கி, அர்ச்சனா ஆகிய எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட 3 வருடம் கழிச்சு அவங்க கல்யாணமாகி இப்பதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்தினாலே எல்லாருமே கவின் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் அதே போல அந்த விஷயத்தை செலிப்ரேட்டும் பண்ணிட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.